தமிழ் திரையுலகினுடைய ஜாம்பவானாக இருந்த பாக்கியராஜ் அவர்களுடைய இறுதி ஊர்வலம் பார்த்தீங்கன்னா தொடங்கியாச்சுங்க. இந்த இறுதி ஊர்வலமானது தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு விதமான சலசலப்புகளானது ஏற்பட்டிருக்குங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திரையுலகினுடைய ஜாம்பவானாக, திரைத்துறையினுடைய மன்னனாக இருந்த பாக்கியராஜ் அவர்கள் நேற்று காலை மாரடைப்பு காரணமாக தன்னுடைய 73வது வயதில் உயிரிழந்திருந்தார். ஸோ அவருடைய உடல் பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டில் எல்லாருடைய பார்வைக்காகவும் அஞ்சலிக்காகவும் வச்சுருந்தாங்க. ஸோ அதன்படி எல்லா விஷயமும் முடிஞ்சு இறுதி சடங்கு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரை எடுக்கிறதுக்கான பணிகள் நடக்கும் பொழுது ரொம்பவே அந்த இடத்துல சலசலப்பானது ஏற்பட்டிருக்குங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவருடைய மகனும் என்னுடைய தந்தையை நாங்கள் தான் சுமப்போம் அப்படின்ற மாதிரி சாந்தனவும் கேட்டிருக்காரு. அதே மாதிரி சரண்யாவும் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஆல்ரெடி நேத்திலேருந்து அப்பா இறந்த துக்கத்தில் இருந்ததுலேருந்தே சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்து ரொம்ப டயர்டாக இருந்திருக்காங்க. அதனால் அவங்களால அது முடியாது அப்படின்ற காரணத்தினால எல்லாருமே சொல்லி புரிய வச்சுருக்காங்க. இருந்தாலுமே கூட அவங்க கேட்கல. நாங்கள் தான் செய்வோம் எங்களுடைய அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல அது கொஞ்ச நேரம் சலசலப்பாக போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சாந்தனு கொஞ்ச நேரம் கை பிடிச்சி தான் இருந்தார். ஆனாலுமே கூட அவரால் தொடர்ந்து செய்ய முடியல. அவரை உடல்லையும் பலம் இல்லை, மனசுலேயும் பலம் இல்லை, அப்படி தான் சொல்லணும். அப்பா திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த அதிர்ச்சியை யாராலையுமே ஏற்றுக்க முடியல. இப்போவுமே பாக்கியராஜ் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பவே முடியல. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் இந்த சோகம் இருக்குது. ஸோ திடீர்னு நடக்கக்கூடியது தாங்க இயற்கையான ஒரு நிகழ்வு. அதை நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பாக்கியராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா 73 வயதுலேயே நல்ல ஆக்டிவாக தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் பார்க்கும்போது எப்போவுமே அவருடைய முகம் சிரித்த முகத்தோடு தான் இருக்கும். ஸோ அவரை பார்த்தா கூட யாருக்கும் கோபம் வராது. அந்த மாதிரி அவருடைய ஃபேஸே பார்த்திங்கன்னா ஸ்மைலிங் ஃபேஸ் தான். ஸோ அப்படி இருந்தவர் அவருடைய அன்பு மனைவியான காதலியான பூர்ணிமாவோட எப்போதும் சேர்ந்து எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தவர். ஸோ கடைசியாக அவங்க ஜோடியாக போன விஷயம் பார்த்திங்கன்னா குஷ்புவோட மகளுடைய கல்யாணம் தாங்க. ஸோ அந்த திருமணத்துக்கு அப்புறமா அவர் இந்த உலகத்தை விட்டே போயிட்டார். ஸோ அதை தான் யாராலையும் ஏற்றுக்கவே முடியல. எல்லா நடிகர் நடிகைகளும் திரைப்பிரபலங்களும் சொல்லக்கூடிய விஷயமே அதுதாங்க. நேத்திக்கு நல்லா ஜாலியாக இருந்தார், பேசிகிட்டு இருந்தார், நல்லா சாப்பிட்டாரு, செல்ஃபிலாம் எடுத்தோம், பட்டு வேட்டி சட்டையில் சூப்பராக இருந்தார் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ வரவங்க எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இவருக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வு யாராலையும் ஜீரணிக்கவே முடியல. ஸோ இப்படி இவருக்கு ஒன்று நடக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஒருவேளை இவருக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே சின்ன சின்ன அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை அவர் பெருசுப்படுத்திக்காமல் விட்டுட்டார். இன்கேஸ் இவர் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வராமல் இருந்திருந்தார் அப்படின்னா அன்றைக்கி அவர் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே ஏதோ ஒர்க் விஷயமா அவர் வேலை செஞ்சுட்டே தான் இருந்திருக்காரு. ரொம்ப நேரமாக தூங்காமல் இருந்திருக்காரு. ஸோ அதே டயர்ட்னஸோடையே பார்த்திங்கன்னா மார்னிங் எப்பவும் போல் எழுந்து வாக்கிங் போயிருக்காரு. அந்த வாக்கிங் போனப்போ கொஞ்சம் தூரம் போன உடனே அவருக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டினியூஸாக கூட அவரால் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவங்களாம் அதிகமாக நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு. இவங்க எப்பவும் போல் வாக்கிங் போகிறது தானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போயிட்டாரு. ஸோ ஆல்ரெடி அவருக்கு இருந்த அந்த டயர்ட்னஸ்ஸு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த அவருக்கு அந்த அசௌகரியங்கள் கொஞ்சம் லேசாக வலி எடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்திக்காமல் விட்டுட்டார். அதோடய நீங்கள் ஒரு வாக்கிங் போனதும் பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப வலி அதிகமாகிருச்சு. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அவர் வீட்டில் இருக்கும்போதே அவர் ஓரளவுக்கு சுயநிலவை இழந்துட்டார். அதுக்கப்புறம் தான் அவங்க ஹாஸ்பிட்டலே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனாலுமே டாக்டர்ஸ் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க, எப்படியாவது அவரை காப்பாற்றிடணும் அப்படின்னு ரொம்ப முயற்சிலாம் பண்ணாங்க. ஆனால் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுமே அவருடைய உடலுக்கு ஒத்துக்கலை. ஸோ ஒரு இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டார். இன்றைக்கி பாக்கியராஜ் அவர்கள் நம்மளோட இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயந்தாங்க. இவருடைய இறுதி சடங்கில் பார்த்திங்கன்னா சலசலப்புக்கு அப்புறமா ராதிகா மேம் ஒரு விஷயம் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுவும் எல்லாத்தையுமே அங்கே சுற்றி நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நெகிழ வச்சுது அப்படின்னே சொல்லணும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மகளாலையும் சரி மகனாலையும் சரி அந்த அளவுக்கு அப்பாவுக்கு அந்த விஷயத்தை கடைசி இறுதி சடங்கை செய்ய முடியல. அப்படின்றதுனால நானுமே கூட பாக்கியராஜ் அவர்களுக்கு மகள் மாதிரி தான், அதனால் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கணவரை அனுப்பி பாக்யராஜ் சாருடைய உடலை ஒரு பக்கம் அவர் தூக்கியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திபன் சார் பாக்யராஜோடைய சீடர்
அதாவது தன்னுடைய குருவை வந்து தாங்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் அவருக்கு இன்றைக்கி கிடைச்சிருந்தது. ஸோ அவர் கடைசி வரைக்கும் இருந்து எல்லா நிகழ்வுகளையுமே எல்லா சடங்குகளையுமே கூடவே இருந்து செஞ்சுருக்காரு. இறுதியாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய குருவை சுமக்கக்கூடிய பாக்கியத்தையும் வந்து பெற்றிருக்காரு. ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர் தாங்க பாக்கியராஜ் சார். அவர் வந்து இப்படி ஆடம்பரமாக இருப்பார், அப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாளில் மொத்தமாக சேர்த்த சொத்து கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவர் நல்ல மனிதர்களை தான் வந்து சேர்த்துருந்தார். திரையுலகத்துக்காக நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு அந்த நோக்கத்தோட மட்டும்தான் செயல்பட்டாரே தவிர நிறைய வந்து சம்பாரித்து சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் அவர் நினைக்கவே இல்லை. அவருடைய படங்களை இன்றைக்கும் வந்து நம்மளால் வந்து மறக்கவே முடியாது. சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தின் மூலமாக தான் இயக்குனராக ஃபஸ்ட்டு அறிமுகமானார். அதுக்கப்புறமா மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இந்த மாதிரி காலத்தால் அழிக்க முடியாத நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர். பாக்யராஜுடைய உடலுக்கு பார்த்தீங்கன்னா 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்தப்பட்டு அதுக்கப்புறமா அவருடைய உடல் நுங்கம்பாக்கத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போது நடிகர்கள் பார்த்திபன், சரத்குமார் இவங்க எல்லாருமே அதாவது பாக்யராஜ் உடலை சுமந்து போயிருக்காங்க. அதுதான் எல்லாரையுமே அங்கே வந்து நெகிழ வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இறுதி உலா வாகனத்தில் அன்புடன் உங்கள் பாக்யராஜ் அப்படின்ற வாசகம் கூட வந்து இடம்பெற்றிருந்ததுங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது படிக்கும்போது எல்லாருக்குமே பாக்யராஜ் சாருடைய நினைவுகள் வந்து வந்துட்டு போகுது. அதோடு மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரோட பாக்யராஜ் இருக்கக்கூடிய புகைப்படமும் பார்த்திங்கன்னா அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து இடம்பெற்றிருந்தது. பின்னர் பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் மின்மயானத்துக்கு அவருடைய உடல் எடுத்து செல்லப்பட்டு பாக்யராஜ் உடல் பார்த்தீங்கன்னா தகனம் செய்யப்பட்டிருக்கு. ரொம்பவே கஷ்டந்தாங்க அவங்களுடைய குடும்பத்தாருக்கு. நேற்று வரைக்கும் கூட இருந்தவர் இன்றைக்கி இல்லை அப்படிங்கும்போது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஸோ நடிகை பூர்ணிமாவாக இருக்கட்டும், கீர்த்தனாவாக இருக்கட்டும், என் மகன் எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. மகன் சாந்தனுலாம் ரொம்பவே வந்து உடஞ்சி போயிட்டார். அவருக்கு எப்படி நம்ம அப்பா இப்படி ஆனார் அப்படின்னு இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து அவர் மீண்டு வரல. அவரால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப வந்து அழுகிறாரு. அழுது அவர் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இனிமேட்டுக்கு அப்பா நம்ம கூட வரமாட்டார் அப்படின்னு அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் இனிமேட்டுக்கு உங்களை நான் எப்போ பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்தி அழுதுருக்காங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடியவங்களை ரொம்பவே வந்து சோகத்தில் ஆழ்த்தியிருக்குன்னு தாங்க சொல்லணும். அதே போல தான் ராதிகா மேமும் ரொம்பவே வந்து அழுதுருக்காங்க. இப்போ தான் வந்து பாரதி ராஜா சார் வந்து இழந்ததுலேயே வந்து அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாக்யராஜ் சாரையும் இழந்துட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கூட்டத்துக்கு நடுவில் அவங்க மாட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டாங்க. இருந்தாலும் மீடியாக்களுடைய தொந்தரவுகளும் அதிகமாக இருந்ததுனால அவங்களால என்ன பண்ணுறதுனே தெரியல. கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு எப்படியாவது இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும், அவரை நல்லபடியாக அவருடைய உடலை எடுத்துகிட்டு போய் நம்ம தகனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதில் மட்டும்தான் அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது அவங்க நினச்ச மாதிரியே வந்து கடைசியாக அவருடைய இறுதி ஊர்வலம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு அவருடைய உடல் தகனமும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு அப்புறமா வந்து எப்படி வந்து இவங்க குடும்பம் வந்து மீண்டு வரப்போகுது அப்படின்றது தான் எல்லாரும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக அந்த மன வலிமையை கடவுள் வந்து கொடுக்கணும் அந்த குடும்பத்தாருக்கு அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்துக்கோங்க. ஏன்னா நம்மளால் வேறு ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. இறைவன்கிட்ட பிரார்த்தனை மட்டும்தான் செய்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.